வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜலட்சுமி அப்படின்னு ஒரு நடிகை ராஜலட்சுமி. இவங்க 1964 வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள தெனாலியில் பிறந்த ஒரு தெலுங்கு குடும்பத்திலே பிறந்தவர்கள். இவங்க சினிமாவில பெரிய நடிகையா உருவெடுத்ததெல்லாம் இவருடைய திறமையின் அடிப்படையை வைத்து. இவங்களுடைய திறமை அப்படி எதுல பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க நடிச்ச முதல் படமே இவங்களுக்கு பெரிய லெவல்ல பேர் வாங்கிச்சு. அப்படி என்ன படம் பண்ணாங்க அப்படின்றது சங்கராபரணம். சங்கராபரணம் என்ற அந்த இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்த திரைப்படத்திலே சாரதா என்ற கதாபாத்திரத்திலே இவர்கள் நடித்திருந்தார்கள். அந்த கதாபாத்திரம் வெகுவாக பாராட்டப்பட்டது. மிக சிறப்பான முறையில் இவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த படம் சங்கராபரணம். அந்த படத்துக்கு பிறகு அவன் தெலுங்குல நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அவ தமிழ்ல ஆனந்த கும்மின்ற படத்தில் நடிச்சாங்க. நிறைய படங்கள் அவங்க கதாநாயகியா இங்க தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மிக தெளிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவையாக அமைந்திருந்தது. சினிமாவில பெரிய லெவல்ல வளர்ந்து தன்னை உருவாக்கி கொண்ட நடிகை ராஜலட்சுமி அவர்கள் சின்ன திரையிலும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக உருவானார்கள். மற்ற நடிகைகள்லாம் சினிமாவோட சரி, சின்ன திரைக்கு வந்தா 1-2 இதோட போயிடும். ஆனா இவங்க மட்டும் சின்ன திரையில இன்றும் நிலையாக நிற்கின்றார்கள். இவங்க ஒரு தொடர் சீரியல்கள்ல ஒரு 10 சீரியலுக்கு மேல் நடிச்சிட்டாங்க. இன்னமும் நடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சன் டிவிக்கு போனாலும் ஏதாவது ஒரு சீரியல் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் டிவிக்குள்ள போனீங்கனாலும் ஏதாவது ஒரு சீரியல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஜி தமிழுக்குள்ள போனீங்கனாலும் ஏதாவது ஒரு சீரியல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா சேனல்களிலுமே சீரியல்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நடிகை ராஜலட்சுமி அவர்கள். இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த சீரியல்லாம். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க நடிச்ச படங்கள்லாம் மிக சிறப்பா இருந்துச்சு. பொண்டாட்டி தேவை பார்த்திபனோட சேர்ந்து நடிச்சாங்க. இப்படி நிறைய படங்கள் இவங்க நடிச்ச படங்கள் அனைத்துமே பேசப்படக்கூடிய படங்களாகவே இருந்தது. இவங்க தெலுங்குல குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 படங்கள் கிட்ட நடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்ல ஒரு 70-80 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று மொழிகள் நடித்து இவங்களும் ஒரு 250-300 படங்களை கிட்ட நடிச்ச நடிகை தான். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லா நடிகையை விட தனித்துவமா தெரியறது எங்கன்னாக்கா சின்ன திரையில. சின்ன திரையில ஏகப்பட்ட தொடர்களை நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நடிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராஜலட்சுமி மட்டும்தான். அவங்களுடைய நடிப்புத்தான் இன்று எல்லோருடைய வீட்டில் இருக்கும் பெண்களையும் கவர்ந்திருக்கின்றது. தமிழ் சீரியல் எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருக்காங்களா? எல்லா வீட்டுல இருக்க பெண்களுக்கும் ராஜலட்சுமி ஈஸியா தெரியும். அப்படி தெரியக்கூடிய ஒரு நடிகை தான் இவர்கள் நடித்த அனைத்து படங்களுமே மிக சிறப்பான படங்களாக அமைந்து விட்டது. இவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் சின்னத்திரை தொடர்களும் மிக சிறப்பான தொடர்களாக உருவெடுத்திருக்கிறது. இவருடைய கதாபாத்திரம் அனைத்துமே மிகவும் சிறப்பாக போற்றத்தக்கதாக அமைந்திருக்கிறது. ராஜலட்சுமி அவர்கள் மிக அற்புதமான ஒரு நடிகை என்பதை சினிமாவிலும் சின்னத்திரையிலும் நிரூபித்து காட்டியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகையான ராஜலட்சுமி அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 18ஆம் தேதியை வெள்ளித்திரை சின்னத்திரை இரண்டிலும் வெற்றி கொடி கட்டிய நடிகையின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.